அதனால இன்றைய அரசியல் சூழ்நிலை நாங்கள் திருப்பியும் பதிவிடும், ரெண்டு கட்சியும் ஒன்று இணைந்து தமிழக வெற்றி கழகத்தில் எந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் உருவாக்கி இந்த ஆட்சியை அகற்ற முடியுங்கிறதா ஒரே குறிக்கோள். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரே குறிக்கோள் என்ன தெரியுங்களா? இந்த ஆட்சியை எப்படி அகற்றணும், இந்த ஆட்சியை எப்படி கவுக்கணும். இதை தவிர அவருக்கு எந்த திரு உதயநிதி அவர்களுக்கு என்ன குறிக்கோள் நினைக்கிறீங்க? எதிர்கட்சியா இருந்து வேலை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கும் இது வரைக்கும் 5 வருஷத்துல மொத்தமா அடிச்சு 50,000 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. எந்த எம்எல்ஏவை காசு கொடுத்து தூக்கலாம், எந்த கட்சியை உடைக்கலாம். அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்றேன். நேற்று டிவியில் இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்பொழுது வேணாலும் நாங்கள் அமைச்சரவையிலிருந்து விலகிடுவோம், அப்படி கூட வந்து நாங்க எடுத்துக்கூடாதா? அவர் மேல விமர்சனத்துக்கு அவர் பதில் கொடுத்தார். அவர் நெகட்டிவா பேசல. எங்களுடைய கட்சி உயர்நிலைக்குள்ள என்ன முடிவு இருக்குமோ நாங்க இப்படி இருப்போம் அப்படி இருப்போங்கிற ஒரு பதிவை பண்ணாரு. அந்த பதிவு இன்னைக்கு திமுகனால சோசியல் மீடியால வந்து வளர்த்தெடுக்கப்பட்டு ஏதோ தமிழக வெற்றி கழகத்திற்கும் விசிகேக்கும் ஏதோ சண்டை மாதிரி ஒரு விஷயத்தை இன்னிலிருந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் மதியானம் பேசின, நேத்து பேசின, அவர் சொன்ன வார்த்தை, விடுதலை சிறுத்தைகளால் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த விதமான ஆபத்து வராது, எங்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும். திமுகவுடைய சதி செயல்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது எப்பயோ அவர் சொல்லிட்டார். அதனால நம்மளுடைய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய திமுகவுடைய இருக்க சதி செயலுக்கு நம்ம வந்து எப்பயும் தலைவர் அவர்கள் உருவாக்கிய இந்த அணி இருக்கு பாருங்க. நான் திருப்பியும் பதில் சொல்றேன், இந்த ஆட்சிக்கு ஆபத்து வரணும்னு இந்த அமைச்சரை உருவாக்கல எங்களுடைய தலைவர் அவர்கள். அன்றைக்கு கடைசி அமைச்சரவையில ஐயோமல் இருந்து இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆகும் பொழுது இஸ்லாமிய சகோதரர்களுடைய 60 வருஷ கனவு, ஐயோமலுடைய 60 வருஷ கனவு ஒரு அமைச்சர் ஆகிறது ஒரு கட்சியில இருந்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கனவு 40 வருஷம் அதிகார பகிர்வு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு. அப்போ ஒரு தலித் சகோதரர்கள் அமைச்சரா வரணும், விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரா வரணும், அவங்களுடைய கனவு. அவர்களுடைய கனவை தூய்மையான உள்ளத்துடன் நிறைவேற்றும் நினைத்தவர் எங்களுடைய தலைவர். இதுதான் உண்மை. அமைச்சரவையில் சேர்க்கக்கூடியது வந்து ஆட்சி அதிகாரத்துக்கான ஒரு பாதுகாப்புக்கு கிடையாது. எங்களுடைய தலைவர் நாளைக்கு தேர்தல் கூட தனியா எதிர்த்து நிற்பார். எங்களுடைய தலைவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய தலைவர் நாளைக்கு தேர்தல் கூட மக்கள் முன்பு நான் உண்மையாக இந்த 30 நாள் ஆட்சி செஞ்சேன், 30 வருஷம் திமுக செய்யாதத எங்களுடைய தலைவர் எங்க அண்ணன் செஞ்சிருக்காரு இந்த 30 நாள்ல. இப்ப நான் பட்டியல் போட்டு காமிக்கிறேன். இதுல தவறு இருந்தா திமுகவுடைய மு க ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் தவறுன்னு சொல்லட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய பிரசிடன்ட் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தவறு சொல்லட்டும். நம்பர் 1, 2021 முன்பு ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் கிடையவே கிடையாது, ஊழல் எந்த நிறுவனமும் கிடையாது. ஆனால் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒரு படம் எடுப்பாங்க, 500 கோடி 1000 கோடி பட்ஜெட் எடுத்தாங்களா இல்லையா சொல்லுங்க. எல்லா ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏன் ரெட் ஜெயின் இது வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணல சொல்லுங்க. இதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஊழல். ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தொழில் செய்து தன்னுடைய மகனும் தன்னுடைய பேர குழந்தையும் சம்பாதிக்க விரும்புவது, இதுதான் ஊழல். கண்ணு முன்னாடியே ஊழல். அப்ப ரெட் ஜெயினோட ஆதிக்கம் ஒழிஞ்சுச்சா? ஏன்னா அரசு நிர்வாகம் மாறிடுச்சு. அதற்கு அப்புறம் நீங்க ஒரு லேண்ட்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் பத்திரம் பண்ணா எவ்வளவு காசு கேட்பாங்க? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல காசு கேட்கறாங்களா? டிடிசிபில காசு கேட்கறாங்களா? ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய துறை தலைவர் என்ன கொடுத்திருக்காரு? ஒரே ஒரு கான்ட்ராக்டர் அதை வச்சுனா 10% கேட்டாரு. முதலமைச்சர் ஃபண்ட் ஒன்னு இருந்துச்சு பாருங்க, முதலமைச்சர் குடும்பம்னு ஒரு ஃபண்ட் இருந்துச்சு, அதை ஒழித்தது எங்களுடைய தலைவர். கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் கொடுங்க, அது என்ன முதலமைச்சர் ஃபண்ட், அது என்ன முதலமைச்சர் குடும்பத்தோட ஃபண்ட். எனக்கு 1 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னதை இந்த 30 நாள் நிறைவேற்றிருக்காரு. எல்லா கான்ட்ராக்டையும் கேட்டு பாருங்க.